அல்லது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளார நாம் கடந்து செல்லலாம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்குவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். திரும்பவும் அந்த பிற்பகுதியை நாம் வாசிக்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். திரும்பவும் வாசிக்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரை நம்புங்கள். யாரை நம்புங்க? கர்த்தரை நம்புங்க. சொல்லுங்க பார்க்கலாம், யாரை நம்புங்க? கர்த்தரை நம்புங்க. மனுஷன் அல்ல, கர்த்தரையே நீங்க நம்புங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களாம்? நிலைப்படுவீர்கள். அப்படின்னா நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில், அவங்களுடைய குடும்பத்தில், அவங்களுடைய தொழிலில், அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒரு நிலையாய் இருப்பார்கள், நிலையாய் வாழ்வார்கள். மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தரை நீங்கள் என்ன பண்ணுங்க? நம்புங்க. மனுஷனை நம்பி நம்பி நம்ம என்ன கண்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு டீ கடைக்கு கூப்பிட்டு போய் மனுஷங்கிட்ட ஒன்று பேசுவோம், இன்னொரு ஆள் பிரியாணி வாங்கி கொடுத்தா நம்மளையே வேறு விதமாக பேசுவாங்க. மனுஷன் அவ்வளோதான். மனுஷன் என்ன வேணால் சொல்லுவான். ஆனால் நம்ம யாரை தான் நம்பணும்? கர்த்தரை தான் நம்பணும். இங்கே வசனம் சொல்லுகிறது அதுதான், கர்த்தரை நீங்கள் நம்புங்க. உங்களுடைய எதிர்காலத்தில், உங்களுடைய நிகழ்காலத்தில் நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் காரியத்திற்கும் யாரை தான் நம்பணும்? கர்த்தரை தான் நம்பணும். கர்த்தரை தான் நம்ம நம்பணும். மனுஷங்களை நம்பி எனக்கு அதை செஞ்சு தருவாங்க, நான் இந்த மனுஷனை போய் பார்த்தேன்னா எனக்கு வேலையில் ஒரு உயர் பதவி வரும், இந்த மனுஷனை போய் பார்த்தேன்னா எனக்கு கொஞ்சம் பணத்தை தருவாங்க, இந்த மனுஷனை பார்த்தேன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த மனுஷன் எனக்கு நம்பினா எனக்கு பார்ட்னராக வருவாங்க அப்படின்னு மனுஷனை நம்பி நம்பி என்னது ஏமாந்து தான் போவோம். ஆனால் கர்த்தரை நீங்கள் என்ன பண்ணுங்க? நம்புங்க. உங்களுடைய எதிர்காலத்துக்கும் சரி, இப்போ நடக்கிற காலத்துக்கும் சரி, உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் எதிர்காலத்திற்கும் யாரை நம்பணுமா? சொல்லுங்க, கர்த்தரை நீங்கள் நம்புங்க. என்ன காரியங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் நம்ப வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை நீங்கள் நம்புங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல யோசபாத் மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் யுத்தங்கள் வருகிறது. அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் யுத்தங்கள் எழும்பி நிற்கிறது. 3 ராஜாக்கள் கூடி யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் வருகிறத கேள்விப்பட்ட உடனே யோசபாத்தினுடைய காதில் செவிகளில் ஏறிட்ட உடனே என்ன பண்ணுறார்? யோசபாத் பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யோசபாத்துக்கு பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 3 ராஜ்யங்கள் யோசபாத்துக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க? படையெடுத்துட்டு வர்றாங்கப்பா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் ராஜ்யத்தை என்ன பண்ண போகிறாங்க? கைப்பற்ற போகிறாங்க, உங்களை என்ன பண்ண போகிறாங்க? கொலை செய்ய போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ராஜ்யத்தையே காலி பண்ணி நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஓடி போயிடுவோம். இன்றைக்கி ஏதாவது ஒரு பிரச்சனை, கடங்காரன் வந்து தொந்தரவு பண்ணுறான், நம்ம வீட்டை நாளைக்கு வந்து பூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பூட்டுறானோ இல்லையோ, நம்ம வீட்டை பூட்டிட்டு என்ன பண்ணிவிடுவோம்? எஸ்கேப் ஆயிடுவான். அவன் வந்து பார்த்துட்டு, என்னடா நான் வீட்டை பூட்டலான்னு வந்தேன், அவங்க வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு போயிடுவான். அப்போ இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. யோசபாத்துக்கு விரோதமாக ராஜ்யம் வந்த உடனே யோசபாத் ஜனங்களும் பயந்து போய் அவங்க அந்த நாட்டை விட்டுட்டு ஓடலை. அவங்க நம்மளை கொன்றுவாங்களேன்னு சொல்லி உசுருக்கு பயந்து ஓடலை, துரத்துவாங்களேன்னு சொல்லிட்டு ஓடலை. இவங்க என்ன பண்ணுறாங்க? நேராக கர்த்தருடைய சமூகத்தில் போய் அமர்ந்திருக்கிறாங்க. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், நீர் தான் இந்த ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுவிக்க முடியும், எங்களுக்கு எதிராக யுத்தங்கள் வருகிறது, இந்த யுத்தத்தில் நாங்கள் ஜெயிப்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு சத்துவம் இல்லை, எங்ககிட்ட ஆட்கள் பலம் இல்லை, ஆனால் நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை நாங்கள் நம்பி இருக்கிறோம். கர்த்தரை நாங்கள் நம்பி இருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக யுத்தத்தை என்ன பண்ணுவார்? வாய்க்க பண்ணுவார், யுத்தத்தை ஜெயித்து தருவார்னு சொல்லி கர்த்தரை நம்பினாங்க. நீங்கள் யாரை நம்புறீங்க? கர்த்தரை நம்புறீங்களா, மனுஷனை நம்புறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம், யாரை நம்புறீங்க? வாசிக்கலாம். சங்கீதம் 115வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு. யாரை நம்புங்க?
கர்த்தரை நம்பு. உங்களைத்தான் பார்த்து சொல்றாரு. இந்த செய்தியை கேட்கிற, அமர்ந்து கொண்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க கர்த்தரை நம்புங்க. அவர் தான் உங்களுக்கு துணை, அவர் தான் உங்களுக்கு கேடகம். யோசபாத்துக்கு யார் துணை? கர்த்தர் தான் துணை. கர்த்தர் தான் என்ன பண்றாரு? கேடகம். இப்போ பாருங்க, வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் இருந்தால் எனக்கு துணையாக இருப்பாங்கன்னு நம்ம பார்க்குறோம். துணை தான், தப்பு சொல்லலை. கணவன் சில நேரம் என்ன பண்ணுறாரு? உன் பிரச்சனையை நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிடுறாரா இல்லைங்களா? என்னால் தான் வந்துச்சு இந்த பிரச்சனை, நீயே சமாளிச்சுக்கோ. பிள்ளைகளுடைய நிமித்தம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு என்ன சொல்கிறாங்க? இந்த காரியம் உன்னால் தான் வந்துச்சு, இதை நீ தான் பார்க்கணும், நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? கர்த்தரை நீங்கள் நம்புங்க, அவர் உங்களுக்கு துணை. கர்த்தர் துணை. உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே நீங்கள் கணவன் மனைவியுமாய் அல்லது பிள்ளைகளுமாய் இருக்கும்போது இவங்க எனக்கு துணையாக இருப்பாங்க, இவங்க எங்களை நடத்துவாங்க, எங்கள் பெற்றோர் எங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க சில நேரங்களில் நம்முடைய துணையை என்ன பண்ணுறாங்க? கைவிட்டுறாங்க. நம்முடைய துணையை நம்மளுக்கு கைவிட்டுறாங்களா இல்லைங்களா? நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்குறாங்க. பிரச்சனை வரும்போது சில நேரம் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் கையை வச்சுட்டு நீ பாட்டுக்கு நீ பார்த்துக்கோ உன் பிரச்சனையை, நான் பாட்டுக்கு என் பிரச்சனையை பார்த்துக்கிறேன்னு இருக்கிறவங்க சிலர் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. சில குடும்பங்கள் இருக்குது, சிலர் 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? போராடி வெற்றி பெறாங்க. அதை நான் சொல்லலை. அப்போ பாருங்கள், இஸ்ரவேலுக்கு கர்த்தர் என்னவா இருக்கிறாரு? துணையும் கேடகமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவருக்கு கேடகமாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்க, அவரே உங்களுக்கு கேடகமும் துணையுமா இருக்கிறார். பாருங்க, சங்கீதம் 118 8 9 வசனங்களை வாசிக்கலாங்களா? மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல பற்றுதலா இருப்பது நலம். உங்களுடைய வாழ்க்கையில் மனுஷங்க செய்வாங்க 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 செய்வாங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கிறீங்களே, அந்த நம்பிக்கை வீணா போயிடும். இந்த நம்பிக்கை வீணா போயிடும். வசனம் அதைத்தான் சொல்றாரு. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் என் பிள்ளை செய்வாங்க, பிள்ளை ஆளாகிட்டு வராங்க, எதிர்காலத்தை அவன் சம்பாரிச்சு என்னை சாப்பாடு போட்டு நல்லா உக்காந்து என்னை காப்பாற்றுவாங்க. மனுஷனை நம்பாதீங்க, மனுஷனை நம்பாதீங்க. இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்கள், அவர் சொல்கிறாரு கர்த்தர் மேலே பற்றுதலாக இருங்க, அவர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருப்பார், கர்த்தர் எனக்கு துணையாக இருப்பார், கர்த்தர் எனக்கு கேடகமாக இருப்பார், கர்த்தர் என் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் மேலே மட்டும் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. மனுஷங்களை நீங்கள் நம்புனா சில நேரங்களில் செய்வாங்க, சில நேரம் செய்ய முடியாது. எல்லா நேரம் மனுஷங்க செய்கிறாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா மனுஷன் நம்ம எதிர்பார்த்து போகிறோம், நம்ம போகிற காரியத்தில் மனுஷன் உடனே செஞ்சிடறாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி ஒருத்தங்கிட்ட போய் பணம் எனக்கு தேவை, எனக்கு கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க? சரி வாங்க, நாளைக்கு காலையில் வாங்க, 10 மணிக்கு பணத்தை வாங்கிக்கலாங்க, நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோக்கு மேலேயே நான் தரேன். நம்பிக்கை வந்துடும். அப்பாடா, நம்ம எல்லாத்துட்டையும் கேட்டோம்டா, ஒரு மனுஷன் நம்மளை பார்த்து இன்றைக்கி பணத்தை நம்பி தரான்னு இருக்கிறான், சரி நாளைக்கு காலையில் போய் 10 மணிக்கு நம்ம வாங்கிடலான்னு. 10 மணிக்கு போவீங்களா? எத்தனை மணிக்கு போவீங்க? 9:30 மணிக்கே போயிடுவோம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே. ஏன்னா பணம் வரணும் இல்லைங்களா, அதனால் 9:30 மணிக்கே போயிடுவோம். 9:30 மணிக்கு போய் பார்த்தா வீடு பூட்டியிருக்கும். ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்க மாட்டார். என்ன பண்ணுவீங்க? அப்போ நம்ம யாரை நம்பணும்? எனக்கு கர்த்தர் தருவார், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் காலை தள்ளாட விடமாட்டார், என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, அவர் என்னை தாங்குவார், அவர் என்னை தப்புவிப்பார், அவர் எனக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை தருவார், அவர் எனக்கு வேண்டிய சமாதானத்தை தருவார், அவர் எனக்கு வேண்டிய சுகத்தை தருவார், அவர் எனக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் தருவார்னு நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தரை நம்பணும். அதுக்கப்புறம் பாருங்கள் 9வது வசனம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேலே பற்றுதலாக இருப்பது நல்லது. சில நேரம் வேலையில் இருக்கிற எஜமான நம்பி இருப்போம். அவர் எனக்கு பார்த்துக்குவார், அவர் நம்ம காக்கா பிடிச்சோம்னா அவர் நம்மளை மேலே கொண்டு வந்துடுவார், அவருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணோம்னா அவர் நம்மளை உயர்த்திடுவார், சம்பளத்தை கொடுத்துருவாருன்னு பிரபுவே நம்பியிருப்போம். நம்பியிருப்போமா இருக்க மாட்டாங்களா? இப்போ உதாரணத்துக்கு வேலை செஞ்சிட்டு இருப்போம், ஓனர் வர வரைக்கும் நம்ம செய்கிற வேலை ஒரு வித்தியாசமாக இருக்கும். அசால்ட்டாக இருப்போம், மற்றவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, சில நேரம் உட்காந்து அப்படி இப்படின்னு அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. ஓனர் வந்தால் மட்டும் பார்க்கணும், அவங்க போய் ஓனருக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணுற மாதிரியே பண்ணுவாங்க. அது நம்முடைய வாழ்க்கை அல்ல. நீங்கள் யாரை தான் நம்பணும்?
ஏதோ மனுஷனுக்காக மட்டும் வேலை செய்யாதீங்க. கர்த்தருக்காக நீங்கள் வேலை செஞ்சு பாருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்காக நீங்கள் வேலை செய்யும்போது கர்த்தர் உங்களை இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாருங்க? மேன்மைப்படுத்துவார். சங்கீதம் 125வது சங்கீதம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கவே படமாட்டாங்க. கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் புயல் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, வியாதி வந்தாலும் சரி, கடன் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? அசைக்கவே மாட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க, என்னையா என்ன வந்தாலும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற. நமக்கு தான் தெரியும், நான் கண்மலையின் மேலே கட்டப்பட்டிருக்கிறேன், என் வீடு கண்மலையின் மேலே கட்டப்பட்டிருக்குதுப்பா. என்ன பிரச்சனை வந்தால் என்ன கஷ்டம் வந்தால் என்ன வியாதி வந்தால் என்ன, யார் என்னை எதிர்த்து நின்னா என்ன, நான் கட்டப்பட்டிருக்கிற வீடு கண்மலையின் மேலே கட்டப்பட்டிருக்கிறேன். அதனால என்னை யாரையும் என்ன பண்ண முடியாது? அசைக்கவே முடியாது. யாரும் அசைக்க முடியாது. ஒரு வார்த்தை சொல்லுது, அவன் என் மேலே மோதினானா அவன் தான் நொறுங்குண்டு போவான், அவன் என் மேலே எதிர்த்து வந்தானா அவன் தான் சிதறுண்டு போவான். என்னை யாரும் எதையும் என்ன பண்ண முடியாதுங்க, செய்யவே முடியாது. பாருங்கள், ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாங்களா? கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார். இங்கே வசனம் சொல்லுகிறபடி கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். உங்களுடைய தேவன் கண்மலையா இருக்கிறார். உங்களை யாரும் எதையும் என்ன பண்ண முடியாது? சேதப்படுத்தவே முடியாது. நீங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை யாருங்க? யெகோவா. அவர் நித்திய கண்மலையா இருக்கிறார். பாருங்க, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாங்களா? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். தேவன் மேல் சகலத்தையும் நம்பும். இங்கே என்ன வசனம் சொல்லுகிறது பாருங்கள். 4வது வசனத்திலிருந்து வாசிங்கன்னா, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கி நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். கிறிஸ்து மேல நம்பிக்கையா இருக்கிற உங்களுடைய நம்பிக்கை, அன்பு ஒரு காலம் ஒளியவே ஒளியாது. மனுஷர்களை நீங்க நம்பி இருக்கிற அந்த அன்பு ஒரு காலத்துல ஓய்ந்து போயிடும், ஒளிந்து போயிடும், காணாம போயிடும். ஆனா கர்த்தர் மேல நீங்க வைத்திருக்கிற அன்பு ஒரு போதும் என்ன பண்ணாது? வீணே போகாது. அவரை நீங்க என்ன பண்ணுங்க? நம்புங்க. நீங்க யாரை நம்புங்க? கர்த்தரை நம்புங்க. வேற யாரையும் நீங்கள் நம்பாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்துக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, எதிர்காலத்திற்கு, பணத்திற்கு, எல்லாத்துக்கும் நீங்கள் யாரை நம்புங்க? கர்த்தரை மட்டும் நீங்கள் நம்பிடுங்க. மனுஷனை நீங்கள் நம்பாதீங்க. பாருங்கள், உதாரணத்துக்கு ஒரு சில சம்பவங்களை நான் காட்டுகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாங்களா? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. வசனம் இப்படியா சொல்லிடுது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே. எங்கே? ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டபடியே. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிறார், அந்த நிருபத்தில் எழுதுகிறார், உன் சந்ததிக்கு இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாத இருந்தும். ஆபிரகாமுக்கு குறைந்தபட்சம் எத்தனை வயசு இருக்குங்க? எடுத்து வாசிக்கலாங்களா? பாருங்க, திரும்பவும் இந்த வசனத்துக்கு நம்ம வருவோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்லுகிறாரு? நம்புவதற்கு ஏதும் இல்லை. வயசு 99 வயசாயிடுச்சு. ஆபிரகாமுக்கு 99 வயசாயிடுச்சு. 99 வயசாயிடுச்சு. சாராளுக்கு பிள்ளை இல்லை. சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. மருத்துவர் இடத்துல பரிசோதித்து பார்த்தாச்சு, இயற்கை மருந்தெல்லாம் சாப்பிட்டாச்சு, கற்பத்தில் பிள்ளை பெறுப்பதற்குண்டான வாய்ப்பே இல்லை. கற்பம் என்ன ஆகி போச்சு?
செத்தே போச்சு. நடக்குமா? நடக்குமா? நீங்களே சொல்லுங்க, நடக்குமா? வாய்ப்பு இருக்கா? உங்களால் வீட்டை கட்ட முடியுமா? வாய்ப்பு இருக்கா? நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வச்சு என்னால் ஒரு பெரிய வீட்டை கட்ட முடியுமா? யோசிச்சு பாருங்கள். என்னால் நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு நான் விருப்பப்படுறேன், நான் ஒரு பிஸ்னஸை பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். ஆனால் இப்போ இருக்கிற சம்பாத்தியத்தினால என் பிஸ்னஸை நான் பெரிய அளவுக்கு கொண்டு போக முடியுமா? யோசிச்சு பாருங்கள். என் கற்பம் செத்து போச்சு, எல்லாம் பக்கம் டாக்டர்கிட்ட போய் பார்த்தாச்சு, பிள்ளை பெறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. நடக்குமா? என் பிள்ளைக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, திறமை இல்லை, அவள் படிப்பில் மார்க்கு கம்மியாக இருக்கிறா, ஆனால் அவளை டாப்பில் வரணும், வெற்றி பெறணும்னு நான் நினைக்கிறேன். முடியுமா? என் கடன் அடைப்பதற்கு வழியே இல்லை. பல கோடி ரூபாய் என்கிட்ட கடன் இருக்குது, பல லட்சம் கடன் இருக்குது. அதை எப்படி அடைப்பேன்னு தெரில. ஆனால் மாதம் சம்பளம் கம்மியாக இருக்குது, கடனை அடைச்சே ஆகணும். எவ்வளோ வருஷத்துக்கு நான் வட்டியே கட்டிகிட்டு இருக்குது. கடன் அடைக்க முடியுமா என்னால்? சொல்லுங்கள் பார்க்கலாம். அடைக்க முடியுமா? குடும்பத்தில் ரட்சிப்பே பெறல, நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்கள் நடந்த மாதிரி தெரில. ரட்சிப்பு வருமா? யோசிச்சு பாருங்க. நம்புவதற்கு எதுவுமே இல்லை. எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆபிரகாம் சொல்றார், 99 வயசு ஆகி போச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. நடக்குமா? நடக்குமா? யோசிச்சு பாருங்க. நடக்குமா? கர்த்தரை நம்பினா எல்லாம் நடக்கும். கர்த்தரை விசுவாசித்தா எல்லாம் நடக்கும். நம்புவதற்கு ஏதுவும் இல்லாத இருந்தும் அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். என்ன நம்பினா, நான் திரளான ஜாதிகளின் தகப்பன், திரளான ஜாதிகளின் தாய் சாராள். இதை அடிக்கடி தினந்தோறும் அவர் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தார், சொல்லிக்கிட்டே இருந்தார். நடந்துச்சுங்களா இல்லைங்களா? நடந்துச்சு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தரை மட்டும் விசுவாசிங்கள். மனுஷனை நம்பாமல் கர்த்தரை மட்டும் நீங்கள் நம்புங்க. உங்களால் வீட்டை கட்ட முடியும், உங்கள் குடும்பத்தை கட்ட முடியும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், நீங்கள் சமாதானமாய் சந்தோஷமாக இருக்க முடியும், நீங்கள் விரும்புகிற பணத்தை உங்களால் சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு எதிரடையாக இருக்கிற எல்லாம் கோட்டு பிரச்சனைகள் எல்லாம் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் திருமண காரியங்களை கர்த்தர் அமைத்து தருவார், பிள்ளை பேரை உண்டு பண்ணி தருவார். எல்லாம் கர்த்தரால் நடக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. திரும்பவும் வரலாங்களா? ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பாருங்க. நம்புவதற்கு ஏதும் இல்லாத இருந்தும் இந்த நம்பிக்கையோடு விசுவாசித்தார். நம்புவதற்கு எதுவுமே இல்லை. நடக்குமா நடக்காதான்னு ஒரு வாய்ப்பே இல்லை. டாக்டர்கிட்ட போய் நீங்கள் 10 ரிப்போர்ட் எடுத்து வச்சிருக்கிறீங்க, சாராளுடைய கற்பம் செத்து போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நடக்குமா? வயசும் ஆகி போச்சு, 99 வயசு ஆபிரகாமுக்கு. தாத்தா ஸ்டிக்கை ஊனிட்டு நடக்கிறவர். என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? உலகம் என்ன சொல்லும்? ஏயா மனுஷா, 99 வயசு ஆகி போச்சு, இனி நீ குழந்தைய பெற்று அந்த பிள்ளையை நீ வளர்த்து இன்னும் அந்த பிள்ளை பெருசாகி உன்னை எப்படி காப்பாற்ற போகிறான், நீ எப்படி அந்த பிள்ளையை காப்பாற்ற போகிற, அந்த பிள்ளை பிறந்தது வளர்கிற வரைக்கும் நீ இருக்க முடியுமா, நீ எல்லாத்தையும் போஷித்து காப்பாற்ற முடியுமா? இது எல்லாம் எதுக்குப்பா? இதெல்லாம் நீ யோசிக்காத, இதெல்லாம் நீ சிந்திக்காத, இது நீ கைவிட்டுடுன்னு மனுஷங்க சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எத்தனை வயசானா என்னப்பா, நான் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன், உன்னை மிக திரளான ஜாதிகளாய் நான் வைப்பேன்னு சொன்னா அதை நிச்சயமாக நான் செய்வேன், உனக்கு பிள்ளை பேரை நான் தருவேன் அப்படின்னா கர்த்தர் சொன்னார்னா அவர் செய்வாருங்க. அவரால் முடியாது எதுவுமே இல்லை. உங்களுக்கு வீட்டை கட்டி தருவார்னா வீட்டை கட்டி தருவார். உங்களுக்கு கடன் அடைப்பேன்னு சொன்னார்னா கடன் அடைப்பார். உங்கள் பிஸ்னஸை மேலே கொண்டு வருவேன்னு சொன்னார்னா உங்கள் பிஸ்னஸை மேலே கொண்டு வருவார். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும்னு சொன்னார்னா அவர் நடத்தி கொடுப்பார். நீங்கள் யாரை நம்புங்க? கர்த்தரை மட்டும் நீங்கள் நம்புங்க. கர்த்தரை மட்டும் நீங்கள் நம்புங்க. பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க. 8ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? இங்கே வசனம் சொல்லுகிறபடி பாருங்க, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எந்த நம்பிக்கையினால? கர்த்தரை நான் நம்பியிருக்கிறேன், அவர் எனக்காக வந்திருக்கிறார்,
அவர் என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய இரத்தத்தினாலே நான் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கல்வாரி சிலுவையில் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாம் என் மேலே கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. காணப்படுகிறது நம்புகிறது நம்பிக்கை அல்ல. அங்கே பாருங்க, வசனம் சொல்கிறது, ஒருவன் தான் காண்கிறது நம்புகிறது என்ன? இப்போ உதாரணத்துக்கு என்ன உங்களுக்கு சொல்லணும், புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஃபேனு நம்ம பார்க்குறோம், அது நம்ம பார்க்கறது ஒரு நம்பிக்கை அல்ல. நம்ம காணாத ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட பல கோடி ரூபாய் கர்த்தர் தருவேன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அதுதான் நம்பிக்கை. நமக்கு தெய்வீக சுகம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. மருத்துவர்கள் ரிப்போர்ட் எல்லாம் சொல்லிட்டாங்க, உன்னால் மூட்டு வலி இப்படி தான் இருக்கும், கிட்னி பிரச்சனை இப்படி தான் இருக்கும், இருதய பிரச்சனை இப்படி தான் இருக்கும், ப்ரெஷர் சுகர் இப்படி தான் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் நான் தெய்வீக சுகத்தோடு 120 ஆண்டு காலம் நான் வாழுவேன் அப்படிங்கிறது நம்ம நம்புகிறோம் பார்த்தீங்களா, காணப்படாது. அதுதான் நம்பிக்கை. நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவு இல்லை, ஞானம் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் தோல்வியாக இருக்குது. ஆனால் நம்ம நினைக்கிறது என்ன, என் பிள்ளை வெற்றி பெறுவான், முன்னேறுவான், ஜெயிப்பான், அவன் நல்ல உயர்ந்த இடத்துக்கு போவான். அதை நம்ம விசுவாசிக்கிறோம் பாருங்க. அதுதான் காணப்படாதவைகள். அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். என் பிஸ்னஸை கர்த்தர் என்ன பண்ணுவார், மேலே கொண்டு வருவார். நான் பல 1000 கோடிக்கு நான் என்னவா இருப்பேன், மேன்மையாக இருப்பேன்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்க பார்த்தீங்களா. காணப்படாததை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். காண்கிறத விசுவாசிக்கிறது விசுவாசமே அல்ல. பாருங்கள், இப்படியே சொன்னால் உங்களுக்கு விளங்காது, புரிகிற மாதிரி நான் சொல்லுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம வாசிக்கலாங்களா? அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாத இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து எல்லாரும் சீசர்கள்லாம் அமர்ந்திருக்கும் போது சீசர்களோடு காட்சி அளித்து சொல்லிட்டு போயிட்டாரு, நான் உயிர்த்தெழுந்து விட்டேன்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் இந்த சீசர்கள் கூட்டத்தில் தோமா எங்கேன்னு போயிட்டாருங்க, வெளியில் போயிட்டார். தோமா அந்த கூட்டத்துக்குள்ளார இல்லை. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற வசனத்தை 24வது வசனத்தை வாசிங்கன்னா, இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவருடன் கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடன் சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளினாலே ஆணில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தை என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இன்னைக்கு நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம்? எப்படி சொல்லுங்க, எப்படி விசுவாசிக்கிறோம்? இயேசு உயிர் தெழுந்துட்டாருப்பா, இயேசுவை நாங்கள் பார்த்தோம். இயேசுவை நீ பார்த்தியா? தோமா வந்து கேட்குற, இயேசுவை நீ பார்த்தியா? அவர் எப்படி இருந்தார்? நல்லா பார்த்தியா இயேசுவா? எல்லாருமே அங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க, இயேசுவை நான் பார்த்தேன், சூப்பராக இருக்கிறாருப்பா, அழகாக இருக்கிறாருப்பா, அப்படியே வெண்மையாக இருக்கிறாரு, அவருடைய ரூபமே ரொம்ப வெண்மையாக இருக்குது, பிரகாசமாக இருக்கிறாருப்பா, இயேசுவை நாங்கள் எல்லாருமே பார்த்தோம்ப்பா சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க. நான் நம்பவே மாட்டேன். சில நேரம் பாருங்கள், நம்ம என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாருங்க, நீங்கள் அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பீங்க, நீங்கள் மேன்மையாக இருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்குங்க, நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க, நீங்கள் தெய்வீக சுகத்தோடு இருப்பீங்க அப்படின்னு நம்ம என்னதான் சொன்னாலும், அப்படியா கர்த்தர் என்ன அப்படியே வைக்க போகிறாரு? என் கஷ்டம் மாறிடுமா? என் துன்பம் நீங்கிருமா? என் கடன் நீங்கிருமா? போயிட்டு மறுபடியும் வந்து அடுத்த நாள் வந்து, பாஸ்டர் எனக்காக இதுக்காக ஜாம் பண்ணுங்க பாஸ்டர். தோமா மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம். தோமா மாதிரி தான் இருக்கிறோம். பாருங்க, அவர் சொல்றாரு, இல்லை நான் கர்த்தரை பார்க்கணும், நான் பார்த்து அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த ஆணி உள்ள கரத்தை நான் பார்க்கணும். ஈட்டியில் குத்துனாங்க பார்த்தியா, அந்த விலா எலும்புக்குள்ளார நான் கையை விட்டு விலா எலும்பு டச் ஆகுதான் நான் பார்த்து தான் நான் நம்புவேன். இன்னைக்கு இப்படி தான் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேரடியாக வந்தாலும் கூட, இயேசு மகளே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, நம்பவே மாட்டோம். ஏன் சொல்லுங்க? நம்ம தோமாவுடைய கேஸு தாங்க. நம்மளும் தோமா மாதிரி தான் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாருங்கன்னு சொன்னாலும், என் வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாதா, இவர் பாரு என்ன சொல்கிறாருன்னு பாரு. தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வார்த்தை வந்தாலும் கூட என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்துக்கவே மாட்டாங்க. பாருங்கள், அதனால தான் சொல்கிறாருங்க தோமாவை பார்த்து, அதற்கு தோமாவே
நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய். என்னை காணாம ஒரு கூட்டம் வரப்போது பாரு, அதை விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். நான் இருக்கிறேன், நான் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கு மாறாதவர், நான் சொன்னதை செய்கிற தேவன். அவங்க வாழ்க்கையில் நான் என்னெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கணும், அவர்கள் எல்லாம் என் மேல நம்பிக்கை வச்சு என்ன சார்ந்திருக்கிறவருடைய வாழ்க்கையிலே அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், அவர்களை நான் பாக்கியவான்களாக நான் வைப்பேன். நீங்களும் நானும் இயேசுவை நான் பார்த்ததில்லை. நீங்கள் இயேசுவை பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுங்கள், இயேசு எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லுங்கள். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். அவர் உயிரோடு கூட என்ன இருக்கிறார், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார், நம்மளோடு கூட வசிக்கிறார், நம்மளோடு கூட வாழுகிறார். நம்ம விரும்புகிற காரியங்கள், ஜெபிக்கிற காரியத்திற்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, பதில் தருகிறார். அவருடைய விசுவாசத்தினாலே நான் என்ன பண்ணுகிறேன், நான் வாழுகிறேன், நீங்களும் அப்படி தான் வாழுகிறோம். அதனால் நம்ம கண்டு தான் விசுவாசிக்கணும், அல்ல காணாமல் நீங்கள் விசுவாசிங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் காணாத ஒரு உலகத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். அதனால தான் பாருங்கள், ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ஆபிரகாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாங்களா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை காத்தனாய் இருக்கிறானே என்றான். இங்கே என்ன கேட்குறாரு, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இந்த காரியங்கள்லாம் நடந்த பின்பு ஆபிரகாம்கிட்ட வந்து பேசுகிறாருங்க. ஆபிரகாம் நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகம் துணையுமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் கேட்குறாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன தருவீர்? என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில் எதிர்காலத்திற்கு வேண்டிய எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, நான் பிள்ளைக்காக நான் என்ன பண்ணுறது? என்னுடைய வீட்டு வேலைக்காரன் ஒரு எலியேசர் இருக்கிறான், இவனை நான் தத்தெடுத்துக்கிட்டோமான்னு கேட்குறாருங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லை உன்னுடைய சுதந்திரவாளி தான் உனக்கு பிள்ளையாக இருப்பார்னு சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 4வது வசனத்தை வாசிங்கன்னா, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்று சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாரு. காண்கிறது பார்க்கறது விசுவாசம் இல்லை, காணாத ஒரு உலகத்தை பார்க்கறது தான் விசுவாசம், கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை. பாருங்கள், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். இவ்வனமாய் இருக்கும் என்றார். அதுக்கப்புறம் பாருங்கள், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த வார்த்தை நான் விளக்கி நான் கூறுகிறேன். பாருங்க, அவர் அவனை வெளியே அழைத்து, எங்க அழைக்கிறாருங்க? கூடாரத்துக்குள்ளார உக்காந்துருக்கிறாருங்க. கூடாரத்துக்குள்ளார உக்காந்துருக்கிறாரு. கூடாரத்துக்குள்ளார உக்காந்தா நீங்க என்ன பார்ப்பீங்க? வீட்டுக்குள்ளாரையே உக்காந்துருந்தா நீங்க என்ன பார்ப்பீங்க? கூரையத்தான் பார்ப்பீங்க. இல்லைன்னா உங்கள் வீடு தார்ஸ் வீடுனா ஃபேனை மட்டும்தான் பார்க்க முடியும், தார்ஸ் வீடை மட்டும்தான் பார்க்க முடியும், தார்ஸில் இருக்க டிசைனை மட்டும்தான் பார்க்க முடியும். எவ்வளோ நேரம் ஃபேனோடைய விட்டத்தையே நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, அவர் அவனை வெளியே அழைத்து, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காணக்கூடாத ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு, ஒரு உயர்ந்த இடத்தை வைத்திருக்கிறாரு, செல்வாக்கு நிறைந்த ஒரு இடத்தை வைத்திருக்கிறாரு, மேன்மையுள்ள ஒரு இடத்தை வைத்திருக்கிறாரு. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சம்பத்தையும் ஆஸ்தியும் பொண்ணு வெள்ளியும் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. அந்த இடத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் வெளியில் வரணும். எங்கே வரணும்? வெளியில் வரணும். அதுக்குன்னு வீட்டை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. வீட்டை விட்டு பாஸ்டர் சொல்லிட்டாருங்க, வீட்டை விட்டு வெளியில் போயிடலான்ட்டாரு, அதனால் வீட்டை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. இங்கே அவனை வெளியில் கூட்டு வர, ஏன் வீட்டை விட்டு வெளியில் கூட்டு வர சொல்கிறாரு? வீட்டுக்குள்ளாரையே உக்காந்துருந்தா வேற ஏதாவது யோசிப்ப, நீ வெளியில் வா, நீ வெளியில் வா. இன்றைக்கி பாருங்கள், அநேகர் அவங்க கொஞ்சம் அந்த மைண்டுக்குள்ளாரே வச்சு அதவே வச்சு யோசிச்சுட்டே இருப்பாங்க. சின்ன மூளைக்குள்ளார என்ன யோசிப்பீங்க? அவ்வளோதான் முடியும். இன்றைக்கி ஏதாவது சம்பாதிச்சு என் கடனை அடைக்க முடியுமா? அவ்வளோதான் முடியும், அவ்வளோதான்
முடியும். இந்த மாதம் என் குடும்பத்தை நடத்துறதுக்கு வேண்டிய வருமானம் எனக்கு வந்தால் போதும். இந்த மாதம் என் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க வருமானம் வந்தால் போதும். இந்த மாதம் என் பிஸ்னஸுக்கு இந்த கடனை கொடுப்பதற்கு வேண்டிய வருமானத்தை கர்த்தர் கொடுத்தா போதும். இந்த மைண்ட்லேயே நம்ம இருப்போம். அதனால தான் கர்த்தர் ஆபிரகாமை வெளியில் வர சொல்கிறாரு. நீங்கள் வெளியில் வாங்க, உங்களுடைய பிரச்சனையை விட்டு, உங்கள் குடும்பத்தில் இருக்க போராட்டத்தை விட்டு, உங்கள் கடனை விட்டு, உங்களுடைய சுமைகளை விட்டு, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தை விட்டு வெளியில் வந்து பாருங்க. வெளியில் வந்து பாருங்க. எப்பயுமே குடும்பத்துக்குள்ளார வீட்டுக்குள்ளாரையே இருந்தால் என்னத்தை தான் யோசிக்க தோணும்? பிரச்சனையும் வியாதியும் பலவீனத்தையும் இல்லாதையும் தான் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அது தானே பேசுவோங்க. அதனால தான் ஆபிரகாமை வெளியில் வா. வெளியில் வந்ததுக்கப்புறம் சொல்கிறாரு, ஆபிரகாம் நீ வானத்தை அண்ணாந்து பார். வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது என்ன தோணும்? ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியுமா தெரியாதுங்களா? ஸ்டார்ஸ் தெரியும். ஆபிரகாம் பார்த்து சொல்கிறார், ஸ்டார்ஸை நீ பார், வானத்தின் நட்சத்திரங்களை பார். அவர் பார்க்குறாரு, ஆபிரகாம் பார்க்குறாரு, எல்லாம் ஸ்டார்ஸாக தெரியுது, நிறைய ஸ்டார்ஸாக தெரியுது. பார்த்த உடனே ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? ஆபிரகாம் நீ பார்க்குற அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் உன் சந்ததியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய மைண்ட் என்னவா இருக்கும்? மாறி இருக்குமா மாறி இருக்காதுங்களா? ஃபஸ்ட்டு நட்சத்திரத்தை பார்க்க சொன்னோடனே நட்சத்திரத்தை பார்க்குறாரு. நீங்கள் நட்சத்திரத்தை பார்த்த உடனே அது மின்னுது, அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஸ்டார் இங்கேருந்து அங்கே போகுது. சின்ன வயசில் பார்க்கணும், இந்த ஸ்டார் நம்ம அங்கே போகுது, அந்த ஸ்டார் அங்கே போகுது, இந்த ஸ்டார் பாரு, இது பார்த்து நம்மளை மாதிரியே இருக்குது. சொல்லியிருக்கீங்களா? சொன்னது இல்லைங்களா? நான்லாம் நிறையா முறை சொல்லியிருக்கிறேன். நிறைய முறை போய் நான் வெளியில் நின்று பார்க்கும்போது இங்கே இருக்க ஸ்டார் அங்கே போகிற மாதிரி இருக்கும். போயிருக்குதா இல்லைங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லைங்களா? பார்த்துருக்கோம். அப்போ பாருங்கள், ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி அழகாக தோணும். அதுக்கப்புறமா கர்த்தர் அவர் கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஆபிரகாம் உன் சந்ததி என்னவா இருக்கும்? இவ்வண்ணமாக இருக்குன்னு சொன்ன உடனே இப்போ யோசிக்கிறாரு. அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டார்ஸும் கூப்பிடுது, அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா அப்படின்னு என்ன பண்ணுது? ஒவ்வொரு ஸ்டார்ஸும் கூப்பிட்ற மாதிரி இவருடைய சிந்தையை மாறிடுச்சு. இப்போ யோசிச்சு பார்க்குறாரு, இது எல்லாம் என் பிள்ளைங்க, இது எல்லாம் என் சந்ததி. கர்த்தர் என்னை இப்படி தான் வைக்க போகிறாரு. நான் திரளான ஜாதிக்கு தகப்பனாக இருக்க போகிறேன். சாரால் திரளான ஜாதிக்கு தாயா இருக்க போகிறா. அநேக ஜாதி பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு சுதந்திரமாக தரப்போகிறாருன்னு சொல்லி கர்த்தரை விசுவாசித்தான். பாருங்க, அதுதான் வசனம் சொல்லுகிறது. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவருக்கு என்னவா இருந்துச்சாம்மா? நீதியாக எண்ணினார். அப்போ பாருங்க, நீங்கள் கர்த்தரை விசுவாசிங்க. உங்களுடைய எதிர்காலத்தில் இப்போ இருக்கிறத நீங்கள் பார்க்காதீங்க, இப்போ இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க, இப்போ இருக்க கடனை பார்க்காதீங்க, இப்போ இருக்க துன்பத்தை பார்க்காதீங்க, இப்போ இருக்க போராட்டத்தையும் வேதனையும் நீங்கள் பார்க்காதீங்க. இதையவே பார்த்து 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 வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காதீங்க. உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அதை மட்டும் பாருங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறத பாருங்க, ஐஸ்வர்யவானா இருக்கிறத பாருங்க, அநேக ஜாதிக்கு கடன் கொடுக்கறத பாருங்க. உங்களுடைய குடும்பம், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் எதிர்காலம், உங்களுடைய வீடு, நிலங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போகிறீங்கன்னு கர்த்தர் வைத்திருக்கிறத மட்டும் பாருங்க. அதை மட்டும் பாருங்க. எப்போ பார்த்தாலும் இல்லை 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 இல்லைன்னு பார்க்குறீங்க. இல்லை, கர்த்தர் உனக்கு ஒன்று கொடுத்துருக்கிறாரு, உன்னை ஆசீர்வதித்திருக்கிறாரு. நீ அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பாய், நீ வீட்டை வாங்குவ, நிலத்தை வாங்குவ, ஐஸ்வர்யத்தை வாங்குவ. நீ கர்த்தர் உனக்கு துணையா இருப்பார், நீ பயப்படாத. இதை பார்க்கறத விட்டு போட்டு இல்லை 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 இல்லைன்னு சொல்லியே நம்ம வாழ்க்கை இல்லாமையே போயிடுச்சு. இல்லை, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, நான் வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல இந்த பூமியில் நான் திரளா இருப்பேன் என்று சொல்லி விசுவாசித்து பாருங்க, நம்புங்க. அவரை நம்புறதை விட்டு போட்டு இல்லாததையே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பார்க்கவே பார்க்காதீங்க. கர்த்தரை நம்புங்க. சொல்லுங்க, கர்த்தரை நம்புங்க. யாரை நம்புங்க? சொல்லுங்க, கர்த்தரை நம்புங்க. சொல்லுங்க, கர்த்தரை நம்புங்க. யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்கன்னா அவர் யோபு இப்படி சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் என்னவா இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். என் வாழ்க்கையில் என்ன நேர்ந்தாலும் எது நடந்தாலும் என் நம்பிக்கை யாருங்க? கர்த்தர். அதனால தான் யோபு சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பேன். சங்கீதம் 34:8 வாசிங்கன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், சொல்லுங்க, பாக்கியவான். கர்த்தர் நல்லவர்னு யாராவது ருசிச்சு பார்த்துட்டீங்கன்னா அவர் மேல இருக்கிற மனுஷன் எப்படியா தான் இருப்பாருங்க? பாக்கியவானா தான் இருப்பார். இதே சங்கீதம் 37:5 வாசிச்சிங்கன்னா, உன் வழியை கர்த்தருக்கு நீ ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இங்கே வசனம் சொல்லுகிறபடி கர்த்தர் மேலே நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் காரியத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க, அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார்? காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீதிமொழிகள் 23:18 வாசிங்கன்னா,
நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா முடிவு உண்டு. கர்த்தர் மேலே யாரெல்லாம் நம்பிக்கையாக வச்சிருக்கிறாங்களோ உங்கள் பிரச்சனைக்கு முடிவு உண்டு, உங்களுடைய கடனுக்கு முடிவு உண்டு, உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் நெடுநாளாக போயிட்டுருக்கிற காரியத்துக்கு முடிவு உண்டு. எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. கோர்ட்டு கேஸுக்கு, நிலத்திற்கு, எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. முடிவு இல்லாத காரியமே எதுவுமே இல்லை. எல்லாமே முடிஞ்சு போகும். கர்த்தர் மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நம்பிக்கையாக இருங்க. எரேமியா 17:7 நீங்கள் வாசிங்கன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வருமானத்தில், உங்களுடைய சந்தோஷம், சுக வாழ்விலே நீங்கள் நம்ப வேண்டிய ஒரே ஒருவர் யாருங்க? கர்த்தர் மட்டும்தான். யாருங்க? கர்த்தரை மட்டும்தான். கர்த்தரையே நீங்கள் நம்பியிருந்து பாருங்கள். நான் சொல்கிறேன், உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்களுடைய தொழில்கள் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் தான் செய்வார். கர்த்தர் தான் செய்வார். நீங்கள் மனுஷனை நீங்கள் ஒருபோதும் நம்பாதீங்க. என்னங்க பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? மனுஷனை நம்புகிறத விட கர்த்தர் மேலே நீங்கள் அதிகமான நம்பிக்கை வச்சு பாருங்கள். அவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் ஜெபித்து ஆராதனையை நாம் நிறைவு செய்யலாம்.